லாஸ்ட் பார்ட்டில் அஞ்சனா இந்த வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த கேமராவில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியிலேருந்து நல்ல காலடி சத்தம் கேட்குது, யாரோ வர மாதிரி. அஞ்சனா இதை கவனித்து வெளில போய் பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அஞ்சனா நம்ம பிரம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீட்டில் இருந்த ஃபோட்டோஸில் இருந்த முகங்கள்லாம் அஞ்சனாவை பார்க்குற மாதிரி இருக்குது. இதை கவனிச்ச அஞ்சனா திரும்பி பார்க்குறாங்க. அந்த முகங்கள் அப்படியே அஞ்சனாவை பார்க்குது. ஆனால் கிட்ட போய் பார்த்த அஞ்சனாவுக்கு அந்த முகத்தில் இருக்கிற கண்களில் கருவெளி இல்லைன்னு கவனிச்சாங்க. இதை பார்த்துட்டு சரி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்த வழியில் இப்போ கதவே இல்லை. சரின்ட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாங்க. வந்த வழியெல்லாம் மாறி இருக்குது. இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் வெளில போகணும்னு ஓடுறாங்க அந்த வீட்டுக்குள்ளரே. ஆனால் எந்த பக்கம் போனாலும் எங்கேயுமே கதவு காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. நீ எங்களை பற்றி எழுத வந்திருக்க, இப்போ உன் கதையை நாங்கள் எழுத போகிறோம், நீ இங்கேயே இருக்க வேண்டிதான் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. கேமராலாம் ஆஃப் ஆகுது. அவங்க கையில் வச்சுருந்த லேம்பும் அணையுது. அடுத்த நாள் காலையில் இந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டு வாசலில் ஒரு புதுசாக ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு ரொம்ப பழமையான பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை நல்லா உத்து பார்த்தா அதில் இருக்கிறது அஞ்சனாவின் முகம்தான் இருக்குது. அவங்க சிரித்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணில் அந்த கண் வெளி இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.